warm day to all our viewers. Today is a very special day with us. We've in the fourth episode of Aura the Inspiration. Today with us we have Srimati Tamarachi Thangapandian, who's a member of parliament from the South Chennai constituency. She hails from a very diligent and a very well-read and a very established family in the political and in the literary arena. And before we get with Tamarachi Thangapandian ma'am, the need for why we are doing the series of Aura is to be a strength to all aspiring women who want to do better in life along with their family commitments, as well as not compromising on their professional ambition. So in this ambit, we've been successful in getting a plethora of women from various industries. And now today we have one excellent example from the field of politics. And with no delay, may I welcome Madam Tamarachi Thangapandian to join us in the show. Vanakkam ma'am, romba thanks engalோட ஷோக்கு நீங்க வந்து. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களையும் எல்லாரையும் சந்திக்கிறதுல கூடுதல் மகிழ்ச்சி. மேம், உங்களை பத்தி ரிசர்ச் பண்ண போனா ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கலாம். பிகாஸ் லைக் நீங்க பண்ண ஒர்க் அவ்வளோ ஈவன் பிஃபோர் இன்டு பாலிடிக்ஸ் அண்ட் ஆஃப்டர் பாலிடிக்ஸ். மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஆஸ் அ லெக்சரர், தென் யூ வென்ட் இன்டு லிட்ரரி, அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட், அதுக்கப்புறம் ரைட்டர், அதுக்கப்புறம் கண்டெஸ்டிங் இன்டு எலெக்ஷன்ஸ். எப்படி மேம் இந்த டிரான்சிஷன் இருந்து? ரொம்ப ரொம்ப ஒரு அழகான, அதே சமயம் மேடு பள்ளமும் நிறைந்த பயணம்னு இதை சொல்லலாம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டுல ஒரு தென்கோடை கடைக்கோடி பகுதியில இருக்க ஒரு கிராமம். கிராமத்தோட பேர் வந்து மல்லாங்கிணறு. சுத்தமா உங்களுக்கு கரிசக்காடு, அது மானம் பார்த்த பூமின்னு அந்த கரிசல் டயலாக்ட்ல சொல்லுவாங்க. அங்கதான் என்னுடைய ஆரம்ப பள்ளி படிப்பு. விருதுநகர்ல அதற்கடுத்த ஹையர் எஜுகேஷன் அண்ட் காலேஜ் எஜுகேஷன், எம்ஏ அண்ட் எம்ஃபில் எல்லாம் மதுரையில இருக்கிற தியாகராஜர் காலேஜ். என்னுடைய அந்த பருவம், பள்ளி பருவமும் அந்த வளர் இளம் பருவமும் திராவிட இயக்கம், அப்பா வந்து திராவிட இயக்கத்தினுடைய பின்புலத்தோட திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு ஆசிரியராக இருந்து ஃபர்ஸ்ட் எலெக்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எம்எல்சி. அம்மா வந்து ஒரு பள்ளி ஆசிரியை, அதோட ஒரு விவசாயி. இந்த பின்புலத்துல இருக்கிறதுனால திராவிட இயக்க அந்த ஈடுபாடு, அதே சமயத்துல இலக்கியங்களை படிக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஆனா என்னுடைய அம்மா வந்து ஒரு வெரி வெரி ஸ்டான்ச் வைஷ்ணவைட். அதனால அவங்க வந்து பக்தி இலக்கியங்கள்ல ஆழ்வார் பாசுரம், இன்ன பிற கம்பராமாயணம், இந்த இதுகள் இதையெல்லாம் எல்லாத்தையும் சேர்ந்து அதே சமயத்துல ஒரு புழுதியும் வியர்வையும் மணக்கின்ற ஒரு கிராமப்புற பின்புலத்துல இருந்து வர்றதுனால என்னுடைய எல்லா விதமான பயணங்களுக்கும் இந்த அடித்தளம் தான் காரணம். இட் வாஸ் அ வெரி சாலிட் ஸ்ட்ராங் பேஸ் which I inherited from both my teacher parents, who are actually farmers, teachers, and my father was a political figure of a prominent one. He has birthed twice in the ministry, DMK ministry, as Minister for Cooperation and Minister for Commercial Tax. அப்போ இந்த சூழல்ல வளர்றப்போ பேச்சு, ஆரட்டரி ஸ்கில்ஸ், எழுதுறது, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, சுயமரியாதை இயக்கம், இவை குறித்த புரிதல், இதோடு கூட பாட்டு, நடனம், பாசுரங்கள். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஃபார் மீ. என்னுடைய பெற்றோர்கள் வந்து எதையும் என் மேலும் என் சகோதரன் மேலும் திணித்தது கிடையாது. இப்படி வர்றப்பதான் வந்து கல்லூரி காலத்துல எழுத ஆரம்பிக்கிறோம். சின்ன சின்ன கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள்னு எழுத ஆரம்பிக்கிறோம். முழுக்க முழுக்க I just bloomed as a dancer when I did my undergraduate course. முறையா பரதநாட்டியத்தை கற்ற பெண்கிறதுனால ஆண்டாள் திருமணம், மீனாட்சி கல்யாணம், ஷாகுந்தலம், இப்படி நாட்டிய நாடகங்கள்ல பங்கேற்று அதற்கப்புறமா I branched off to theatre. அப்ப என்னுடைய பின்னணி என்பது ஆர்ட்ஸ், லிட்ரேச்சர், as well as ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற ரேஷனலிஸ்ட் லிட்ரேச்சரோட ஒரு அறிமுகம், இப்படிதான் வந்தேன். இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இருக்கிற இந்த கரிசக்காட்டு தமிழச்சி, ஒரு ஒன்னாப்பையும் மூணாப்பையும் ஒரு மல்லாங்கணறு கிராமத்துல மண் மெழுகிய தரையில இருந்து ஆரம்பிச்ச இந்த பொண்ணு has actually gone up to the ladder doing an English PhD,
in the universities of Australia, Monash and Madras University, அந்த அளவுக்கு வர்றதுக்கு இதுதான் ஸ்ட்ராங் பேஸ்ன்னு சொல்லுவேன் நான். இந்த அடித்தளம் தான் எப்படி வந்து ஒரு பெண்ணா ஒரு தனித்துவமாக தன் காலில் நிற்கின்ற உரத்தை கொடுத்தது. அதுக்கு முழுக்க என்னுடைய கிராமம் சார்ந்த அந்த கரிசல் காட்டு பெண்கள், பெற்றோர், அவர்களுடைய அந்த ஒரு நான் வளர்ந்த சூழல், இதுதான் சொல்லலாம். But it's a very interesting journey. I would like to tell you here that எனக்கு எப்பவுமே பெருசா இலக்குகள் மேல நம்பிக்கை இருந்தது இல்லை. உன்னை இலக்கா வச்சுட்டு போறது நல்லதான், ஆனா அந்த இலக்க நோக்கின பயணத்துல நம்ம சுத்தி இருக்கிற அழகுகளை மிஸ் பண்ணிடுவோம். The picnic is very important as well as the destination. So அதனால வந்து நான் அப்பப்போ நாட்டியத்துல இது, அப்புறம் நாடகத்துல இது, அதற்கப்புறம் கவிதை எழுதுதல், அப்புறம் குடும்ப வாழ்க்கை, இதெல்லாம் I would take one at a time மாதிரியே எடுத்துட்டே போனப்பதான் this has happened. My contesting in the election has happened in 2019 and அதுக்கப்புறம் it's a 360-degree shift. முழுக்க அது வந்து மக்களுக்கான ஒரு பயணமா இப்ப மாறி இருக்கு. ரொம்ப அதை அருமையா நான் என்ஜாய் பண்ணி இந்த பயணத்துல போயிட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் எழுதுறது, and I haven't given up my academic interests also. I still keep my ties with my academic friends, with the Madras University, Ethiraj College. எப்பவாவது கெஸ்ட் லெக்சர் கேட்டா கொடுக்கறதுக்கு, அந்த புத்தக வெளியீடுகள் அல்ல ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறது. So I always see my life as a worthy triangle. Literature, academics, politics, and the crux is my family life. Suddenly எப்படி ஒரு calling மேம் உங்களுக்கு பொலிட்டிக்கலா? See, politics is not something way far from you. Like நீங்க பிறந்து வளர்ந்த உங்களோட சுற்று, நீங்க உங்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே politics தான். So உங்களுக்கு politics, why did you start it probably a little later? What was that incident which sparked you to get into politics? Yes, that's a very very memorable incident which I always cherish. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நிகழ்வா அதை நான் நினைப்பேன். நான் ஒரு குயின் மேரிஸ் கல்லூரியில, சென்னையில இருக்கிற கல்லூரியில ஆங்கிலத்துறையில பேராசிரியரா கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் பணிபுரிஞ்சேன். 1996 I was the first TRB recruit. அதுல இருந்து 2007 வரைக்கும். அப்போ 2007 மிக முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திருநெல்வேலியில இளைஞரணி மாநில மாநாடை நடத்துறாங்க. முத்தமிழறிஞர் தலைவர் தலைமையில இப்போ முதலமைச்சரா இருக்கிற அன்பிற்குரிய மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் அதை நடத்துறாரு. அப்போ பொதுவாவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு வழக்கம், நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாநாடுகள்ல கொடியேற்றுகின்ற வாய்ப்பை பெண்களுக்கு தருவார். வேற எந்த கட்சியிலையும் நீங்க இதை பார்க்கறது ரொம்ப 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 அதிகம். குஞ்சிதம் குருசாமியில இருந்து தொடங்கி நீங்க சத்தியவாணி முத்து, தோழியர் பூங்கோதைன்னு ஒரு பெரிய லிஸ்டே எடுத்துக்கலாம். இப்ப இந்த மாநில இளைஞரணி மாநாடு ஒரு பெரிய திருப்புமுனை மாநாடா டிசம்பர் 2017 2 நாட்கள்ல திருநெல்வேலியில நடக்குது. அதுல நீ வந்து கொடியேத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாரு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அது நாங்க எதிர்பார்க்காத ஒரு இன்பமான, இட் வாஸ் a pleasant surprise. அவர் எங்களுடைய குடும்ப தலைவர், எங்களுக்கு எல்லாமாக இருப்பவர். I readily accepted, joyfully accepted it. அதுதான். அப்போ ஒரு அரசு ஊழியராக, the college in which I worked, Queen Mary's College, it is an autonomous college affiliated with the government, to the government, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட. ஸோ அதனால அரசு ஊழியராக நான் ஒரு பப்ளிக் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில ஈடுபட முடியாதுங்கிறதுனால என்னுடைய பணியை துறந்து விட்டு அங்கதான் I was launched. My maiden name is சுமதி. எழுதுறதுக்காக நான் வச்சிட்ட சூடோனிம் தான் தமிழச்சி. அந்த பேரையும் தலைவர் கலைஞர் தான் சூட்டினார் எனக்கு. When I was introduced in that conference, 2-day conference, he introduced me with the suffix of my father's name, so that I am known to the party cadre. தமிழச்சி தங்கப்பாண்டியன்னு அதையும் சேர்த்து வச்சு அவர் அறிமுகப்படுத்தினார். அது மிகப்பெரிய அங்கீகாரத்தை எனக்கு பெற்று தந்தது. That's how it is. Just I would say, நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலவுல காலடி எடுத்து வச்சப்ப சொன்ன வாசகம், it may be a very small step for a man, but it's a huge leap for mankind. எனக்கு that was a huge leap தான். Though I come from a political family, introduction of myself in that very very momentous conference has made a lot of difference in my life. Wonderful, ma'am. I think
we've not had much of exposure to this spark of pulling you into politics. Romba thanks, you have shared that with us. Ma'am, in the term being your first term MP and idhe time facing COVID, how did you manage the situation, ma'am? Like first term you're into the political field on record, and Ivlo Peria tragic situation, and Tamil Nadu was one of the worst hit. How did you manage the COVID situation? It was actually very challenging for me as a debut parliamentarian. அதுவும் அந்த முதல் இரண்டாவது வருடம் போன வருடம் ஃபர்ஸ்ட் மார்ச்லயே லாஸ்ட் மார்ச்லயே நம்மளோட டேர்ம்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே the country was badly hit and the whole world was shrouded in this tragic misery. அப்ப நாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, அதுக்கு நான் என்னுடைய பார்ட்டியையும் அதனுடைய தலைவரையும் தான் நான் சொல்லணும். அவர் நமக்கு நாமே அப்படிங்கிறது மாதிரி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த கோவிட் சமயத்துல எல்லாரும் ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், கோவிட்ல எல்லாரும் தனியா இருங்க, வீட்டுக்குள்ள இருங்க, கதவை பூட்டிட்டு இருங்க, வெளியே வராதீங்க. சோ எல்லாரும் சமூகம் குறித்து சிந்திச்சப்போ our party and its leader thought about the hunger of an individual. இப்ப எல்லாரும் வீட்டுக்குள்ள இருங்க, எல்லாரும் யாரையும் பார்க்காதீங்க அப்படி இருந்தா it is good, it's healthy, it's needed. பட் ரோட்ல இருக்கிறவங்க, ஸ்லம்ஸ்ல இருக்கிறவங்க, அன்றாடம் காட்சிகளுக்கெல்லாம் அந்த பசிக்கு யார் கொடுக்கறது, அவங்களுக்கு இந்த கிரைசிஸ் டைம்ல யார் ஹெல்ப் பண்றது, மருந்து யார் கொண்டு போய் கொடுக்கறது. சோ இந்த விஷயத்துல அவங்க ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணி என்ஜிஓஸோட ஆர்கனைஸ் பண்ணி நாங்க எல்லாருமே through party workers with enough social distance ஓட சாப்பாடு கொடுக்கறது, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இல்ல உள்ள இருக்கிறவங்களுக்கு மருந்து கொடுக்கறது, நோயாளிகளுக்கு. இமேஜின் இதெல்லாம் பிஃபோர் our party came to power. அதுதான் நான் சொன்னேன். எதனால நான் டஃப் டைம்னு சொன்னேன்னா, மெஷினரி was not with us. Government was entirely a different government. ஆனா ஒரு எதிர்கட்சியா இந்த அளவுக்கு அந்த சமயம் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா நான் ரீச் பண்ண முடிஞ்சதுக்கு மிக முக்கியமான காரணம், the DMK party and its leader had taken up this wonderful initiative. அது மூலமா தான் நாங்க எல்லா மக்களையும் ரீச் பண்ணோம். நான் எல்லா சோஷியல் மீடியாலையும் I was very accessible because you're not supposed to meet each and everyone in person. So FB-ல, Twitter-ல எல்லாருமே anybody can reach us. மருந்து வேணுமா, இல்ல இ-பாஸ் வேணுமா, அதுதான் ரொம்ப அவங்களுக்கு தேவையா இருந்தது. மருத்துவ உதவிக்காக அங்க போறது, இங்க போறது, டெலிவரிக்கு அங்க இருந்து இங்க வர்ற அம்மா அங்க இருப்பாங்க, பொண்ணு இங்க இருப்பாங்க, எல்லாத்தையுமே they were able to access me online. அதுதான் எனக்கு பெரிய வகையில இதுல சக்சஸ். இந்த சேலஞ்சை நான் கடக்கிறதுக்கு கை கொடுத்தது டிஜிட்டல் மீடியா தான். அதுல பேச and I had also motivational speeches with ஏன்னா விமன் தான் ரொம்ப சைக்கலாஜிக்கலா இது நம்மள மாதிரி விமனுக்கு டபுள் த டியூட்டியா போயிடுச்சு. நம்ம வீட்டை விட்டு வெளியே போறப்ப அட்லீஸ்ட் மார்னிங் 10 to 6 we will be away from our worries. பட் வீட்டு வேலையும் பார்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு தான் பேரு, ஆனா 24/7 நம்ம வீட்லயும் பார்த்து அப்ப நிறைய டிப்ரெஷன்ஸ், நிறைய எக்கனாமிக்கலா அந்த ஹேண்டில் பண்ற கிரைசிஸ்லாம் இருந்த விமனுக்கு அப்பப்போ அவங்களோட பேசுறது, ஓப்பனா அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மெசேஜஸ் அனுப்புறது. திஸ் இஸ் ஹவு I handle. I reached out to so many people as much as possible. And with all modesty and humbleness, I would like to share, COVID timeல மிக சிறப்பா செயல்பட்ட அந்த எம்பிக்களை தேர்ந்தெடுத்து, I've forgotten, I'll just share it later, ஒரு ஆர்கனைசேஷன் ரேங்க் பண்ணி கௌரவிச்சிருந்தாங்க. அதுல எனக்கு 11வது இடம் கிடைச்சிருந்தது. So I was so happy. Like actually your work is getting recognized, and that was a real pat on my back which keeps me going on, carrying on with more pep and vigor. நீங்க IIM, IIT and other institutesல the students கூட நீங்க இன்டர்னா வெச்சிருக்கீங்கல்ல மேம், so how do they help you? Really a lot, ரொம்ப immensely help பண்றாங்க. ஏன்னா ஒரு ரிசர்ச் ஓரியன்டேஷன் அவங்களுக்கு இருக்கு. எனக்கு இந்த பாலிசி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல இப்போ இப்ப நான் எலக்டோரல் ப்ராமிசஸ் என்னோட இதுல ஒரு 6-7 முக்கியமான ப்ராமிசஸ் கொடுத்துருக்கேன். கவுன்சிலிங் சென்டர்ஸ் வைக்கிறது, என்னுடைய கான்ஸ்டிடுவன்சில இருக்கிற டம்ப் யார்ட அதை சீர்படுத்துறது, பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட அது ஈகோ ஃப்ரெண்ட்லியா எப்படி கொண்டு வர்றது, அண்ட் வேளச்சேரி லேக்க டூரிஸ்ட் லேக் ஆக்குறது, ஜெண்டர் லேப் குறிப்பா சேஃப்டி ஸ்பேசஸை எப்படி உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம்
இந்த இன்டர்ன்ஸ் தான் they go and do field research. எனக்கு ஃபுல்லா போட்டு ஒரு ப்ராஜெக்ட் போட்டு இவ்வளவு காஸ்ட் ஆகும் இந்த மாதிரி விஷயத்துல பண்ணலாம் அப்படின்னு they do it a perfect job. Also collecting the data, preparation of speeches, everything I do it on my own. பட் டாட்டா கலெக்ஷன் வந்து இந்த இன்டர்ன்ஸோட ஹெல்ப் எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க தே வெரி குவிக் இன் தட். அண்ட் பேக் ஸ்பீச்சஸ் இருக்கும் இல்லைங்களா, ஒரு 10 years 50 years முன்னால இந்த இஷ்யூல யார் யார் என்னென்ன பேசியிருக்கிறாங்க அது எல்லாமே அவங்க பிரீஃப் பண்ணி கொடுக்குறது. தட் வே தே ஆர் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப். நான் வந்து இதுக்கு வந்து இந்த பிஆர்எஸ் அவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். தே ஹவ் ஆக்சுவலி அலாட்டட் அ லேம்ப் ஃபெலோ, இந்த இதுக்கு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட சேர்த்து தான் நான் 3 இன்டர்ன்ஸ் வச்சிருக்கிறேன். ஸோ அவங்களோட ஹெல்ப்பும் எனக்கு ரொம்ப இதுல நல்லா ஹெல்ப். ஐ மீன் இட்ஸ் ஆக்சுவலி ஹெல்பிங் மீ a lot. Actually in 2011, as Sansad Ratna, that we give awards to the best performing parliamentarians on the basis of their merit. So Abdul Kalam sir in the time there, so we mooted this initiative of hiring IIM, IIT and other university students to help MPs to get into the grassroots level and do the research. Fantastic. And doing it for 1 year with IIT Madras, kind of we helped around 5-6 MPs on the constituency la poi we helped it, but adu vande enna adana continuity irukka maatende. But it's a very effective thing and we are so glad that you have proved to being continuing to do it. Adnalda I was very inclined to ask. Yeah, exactly. See, they may branch off to, for example, 2 of my interns have branched off to US for their higher studies, but then still they are in touch with me through online. So it's not a big deal. Research I can make use of the local interns, and most of the other things these guys are also getting in touch with me, and online we are coordinating beautifully. Ma'am, now coming to the most sought after question, or women politics la, how is it you're finding? What are the challenges? And how would you motivate other women without any political background or much support if they want to get into politics? So what is your suggestion and advice to them? இல்ல, அரசியல் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம். அரசியல் வந்து நமக்கு அனாவசியம். ஐ எம் அவே ஃப்ரம் பாலிடிக்ஸ் இப்படிலாம் நிறைய இப்ப இருக்கிற இந்த நியூ ஜென் இருக்கிறாங்க. அது சம்பந்தமான ஒரு விதமான ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கு. பட் ஐ வுட் சே இட் இஸ் அ பிக் டேபு. ஏன்னா அரசியல்ங்கிற வார்த்தையே இப்போ நீங்க உங்க வீட்டு குப்பையை கலெக்ட் பண்றீங்க, வெளியே போய் பக்கத்துல யாரும் பார்க்கலன்னு திரும்பி பார்த்துட்டு பக்கத்து வீட்டுல போய் குப்பையை போடுறப்ப அரசியல் ஆரம்பிச்சு. And as far as a woman is concerned, நான் வந்து சிமன் தி போவாரோட இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப nothing is personal. உமனுக்கு everything is political தான். உமனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்க உங்க பாடி, உங்களுடைய தாட், உங்களுடைய இது எல்லாம் நீங்க எந்த இடத்துல இருந்து வர்றீங்க, எந்த விதமான விஷயங்களை முன்வைக்கிறீங்க, பேசுறீங்க, உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டோட தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 50 வருஷமா இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டும் ரேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்டும் டிராவிடியன் லேண்ட்ல எங்களுக்கு போட்டு கொடுத்த இந்த பாதையில தான், அந்த என்லைட்டன்மெண்ட் அண்ட் ரெனேசான்ஸ்ல தான் நாங்க இவ்வளவு தூரம் வரோம். சோ பாலிடிக்ஸ் வந்து உங்களுடைய பிரிக்க முடியாத ஒரு அம்சம், ஒரு செகண்ட் ஸ்கின் மாதிரி. நீங்க அதை விட்டு நான் தள்ளி இருப்பேன், அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இட்ஸ் சோ டர்ட்டி, ஐ won't be involved in that சொல்றது முதல் தவறு. அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த கிளாஸ் சீலிங் இருக்கு இல்லைங்களா, அதை உடைச்சிட்டு மென் டாமினன்ட் பேட்ரியார்கல் செட்டப் எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு, நாட் ஒன்லி பாலிடிக்ஸ். நீங்க டீச்சிங் எடுத்துட்டாலும் சரி, இல்ல மெடிசன், இன்ஜினியரிங், எந்த ஃபீல்டுல எடுத்துட்டாலும் சரி, உங்க சுப்பீரியர் இருப்பாங்க, உங்களுக்கு கீழே இன்ஃபீரியர் இருப்பாங்க, உங்க காலீக்ஸ் இருப்பாங்க. ஸோ த கிளாஸ் சீலிங் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் நோ ஹவு டு ரோப் வாக்கிங்க நீங்க கரெக்டா கத்துக்கணும். எப்படி அதுல வந்து பேலன்ஸ்டா பண்ண முடியும், என்ன மாதிரி விஷயங்களை நீங்க வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவிட்டி, கிரிட்டிசிசம். ஒரு பொண்ணு வந்து பொது வாழ்க்கைக்கு வந்த உடனே அவங்க முதல்ல வைக்கிற விமர்சனம் அவங்களோட கேரக்டர் பத்தி, இல்லைன்னா அவங்களுடைய தமிழ் சூழல்ல சொல்றேன், இல்லைன்னா இது பண்பாட்டுக்கு எதிரானது, இது கலாச்சாரத்துக்கு எதிரானது. என்னையே நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா ஐ எம் அ கேர்ள் ஹூ கம்ஸ் ஃப்ரம் அ வில்லேஜ் அண்ட் ஐ க்ரோ அப் வித் ஸ்போர்ட்டிங் ஃபிளார்ஸ், பேங்கிள்ஸ் அண்ட் லவ்லி ஜிம்காஸ். நான் ஒன்னும் வைரத்தை போட்டுட்டு தங்கத்தை போட்டுட்டு இல்லைங்களே, நான் கைவினைஞர்கள் செய்யற இயற்கையான விஷயத்துல இருந்து தயாரிக்கிற, இது வந்து எங்களுடைய மண்ணின் குரத்திகள் எனக்கு கொடுத்த பாசி.
இது எங்களுடைய மண்ணின் வணிகர்கள் எனக்கு கொடுத்த டெரக்கோட்டா வளையல் வந்து. சோ இந்த வே எஸ்தட்டிக்கா நான் என்ன வெளிப்படுத்துறதே வந்து, என்ன எம்பி ஆகியும் நீங்க இப்படி ட்ரெஸ் பண்றீங்க, எம்பி ஆகியும் தலையில பூ வச்சுட்டு போறீங்க. ஐ செட் தட் இஸ் நாட், ஐ மீன் டு பி கம்பைன் வித் எனி ஆஃப் யுவர் இட், திஸ் இஸ் எஸ்தட்டிக்ஸ். இது மாதிரியான விமர்சனங்கள் பெண்கள் பொதுவெளிக்கு வர்றப்பவே அவங்களுடைய ட்ரெஸ், அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய இது எல்லாத்தையும் வைக்கிற போக்கு இருக்கு. நான் என்னுடைய சகோதரிகளுக்கு தோழிகளுக்கு சொல்றது என்ன, பயப்படவே பயப்படாதீங்க. உங்களுடைய ரசனைக்கேற்றபடி உங்களை வெளிப்படுத்துவது உங்கள் சார்ந்த விஷயம். அதே மாதிரி தி சாய்ஸ் யூ மேக். அரசியல்னா அங்க வந்து ரொம்ப பயப்பட, அது வந்து இட்ஸ் லைக் அ லயன்ஸ் டென், நம்மளால போய் ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படி அது கிடையவே கிடையாது. யூ ஹாவ் டு ஃபேஸ் எவ்ரிதிங். அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு நண்பரை போல கணவர் இருக்கிறாங்க, புரிந்து கொள்கின்ற மகள்கள் இருக்கிறாங்க, நல்ல கீழே விடாமல் தாங்கி பிடிக்கிற தோழிகள் தோழர்கள் இருக்கிறாங்க. இது இல்லாம எத்தனையோ பெண்கள் இருக்கலாம். வந்து இப்ப அப்பா தம்பி இதெல்லாம் பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாம எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஹார்ட் ஒர்க்கிங் விமன் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நிச்சயமா கண்டிப்பா வாய்ப்பு வரும். அவங்க எப்படி வந்து இந்த தடைகளை ஹேண்டில் பண்ணணுங்கிறத ரொம்ப சிம்பிளா பிராக்டிக்கல் டே டு டே லைஃப்ல இருந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து உட்காந்து பாலிசி மேக்கிங்கோ இல்ல பிரெயின் ஸ்டாமிங்கோ அவசியமே இல்லை. உங்க அம்மா எப்படி லைஃப ஹேண்டில் பண்ணி வந்தாங்க, உங்க சின்னம்மா, உங்க பெரியம்மா, நீங்க வேலை பார்க்குற இடத்துல எப்படி டீம் ஒர்க் பண்றீங்க. நான் எப்பயுமே வைக்கிறது இப்படிதான், நெகட்டிவிட்டியை எடுத்துருங்க, அன்னெசரி கிரிட்டிசிசத்துக்கு செவி சாய்க்காதீர்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா, இப்போ எடுத்த உடனே அங்க போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களுடைய 100% இன்னைக்கு கொடுங்க, அதோட ரிசல்ட் எப்படி வருதுன்னு பாருங்க. இதுதான் நான் சொல்ற 3மே. இது உங்களுக்கு பிடிச்சு இந்த லைன்ல நீங்க முன்னுக்கு வரணும்னு உங்களுக்கான ஒரு எளிமையான ஒரு சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாம அந்த திடத்தோட நடை போட்டீங்கன்னா, யூ டெஃபினெட்லி யூ கேன் மேக் அ நீஷே, carve a niche for yourself in this field. மேம், கிராமங்கள்ல இருக்கிற நிறைய விமன் வந்து அவங்களுக்கு மினிமல் லிவிங் கேப்பபிலிட்டி இல்லைன்னா கூட, பட் அந்த ஒரு ஊன்றுதலோடும் அந்த ஒரு யூனோ தட் கமிட்மெண்ட் டு த நேஷனுக்கு வந்து தே வாண்ட் டு டூ சம்திங். அவங்களோட சர்வைவல்க்கே அவங்க கிட்ட இருக்குமான்னு தெரியாது, பட் ஸ்டில் தே வாண்ட் டு டூ சம்திங் டு த நேஷன். அவங்க தே வாண்ட் டு பி அ பார்ட். ஸோ அந்த மாதிரி விமனுக்கு வந்து நீங்க என்ன மேம் அட்வைஸ் பண்ண ட்ரை பண்றீங்க? அதான் என்னுடைய எல்லா மோஸ்ட் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷனல் விமன் ஹூ ஐ லுக் ஃபார், எங்க ஊர்ல இருந்து என்னை வளர்த்து என் கூட இருந்த ஒரு ஆடு மேய்க்கிற கச்சம்மா, ஒரு கொத்தனார் பாக்கியம், ஒரு குருவாச்சி, இப்படிதான். இவங்க யாரும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, எக்கனாமிக்கலா ரொம்ப டவுன் ட்ராடனா இருப்பாங்க, அன்றாடம் பல பிரச்சனைகளை சந்திக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா சாயந்தரம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா குளிச்சுட்டு களிமண் எடுத்து மேல தடவி குடிச்சிட்டு அதை பூ வச்சுட்டு சூடா சோறு வச்சு சமைச்சு அவங்களுடைய அந்த இதுல எந்த விதமான குறையும் இல்லாம தன்னை கவனிச்சுட்டு இருக்கிறதுல பெரிய பராதின்னு எங்க ஊர்ல அந்த வார்த்தை, பராதி மீன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. பெருசா டெய்லி உட்காந்து ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் அப்படி இருக்கனே அப்படி இல்லை, அவ்வளவு அழகா அதை கடந்து போவாங்க. அவங்ககிட்ட இருந்துதான் நான் கரிசல் காட்டு பெண்கள்கிட்ட இருந்துதான் இத்தனை ஒரு கஷ்டங்களுக்கு இடையிலையும் எப்படி நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுங்கிறது நான் கத்துக்கிட்டேன். நான் முக்கியமா இவங்க மேல வர்றதுக்குரியது, இப்ப உள்ளாட்சி தேர்தல்ல நாங்க அதான், இந்த பெண்கள்லாம் மேல வரணும், நேஷனுக்கு எதுவும் சாதிக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான இது வந்து கவுன்சிலர் லெவல்ல, பஞ்சாயத்து தலைவர் லெவல்ல அவங்க அரசியல் அதிகாரத்துல அமரணும். இப்ப தலைவர் கலைஞர் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து 20% பெண்களுக்கு உள்ளாட்சியில 30% கொண்டு வந்ததுக்குரிய காரணமே இதுதான். உங்களுக்கு 30% அவங்களுக்கு கொடுக்குறப்ப இன்ஃபேக்ட் இன்னும் 50% இப்ப வேலை வாய்ப்புல எங்க சிஎம் வந்து வேலை வாய்ப்புல பெண்களுக்கு 40% கொண்டு வந்திருக்கிறார். அப்போ கிராஸ் ரூட் லெவல்ல அரசியல் அதிகாரத்துல நீங்க உட்கார்றப்பதான் உங்க கிராமத்துல இருக்க பிரச்சனையை நீங்க முதல்ல தீக்குறீங்க. அதுக்கடுத்து நீங்க அடுத்த லெவலுக்கு வரலாம், அதுக்கு அடுத்ததுக்கு வரலாம். தட் வில் ஆக்சுவலி கிவ் யூ a lot of confidence. நாங்க இன்னொன்னு என்ன சொல்லுவோம், கணவர் பேரால கணவர் பிரசிடென்ட், நீங்க பேருக்கு உங்களை போட்டுட்டு நீங்க அட்டெண்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கணவர் கையில அந்த அதிகாரத்தை கொடுக்குற அந்த விஷயத்தையும் நீங்க விட்டுடும். ஏன்னா நீங்க வீட்டை மேனேஜ் பண்றீங்க. யூ ஆர் த ஃபினான்ஸ் மினிஸ்டர், you are a wonderful homemaker, you make all wonderful decisions at home. Why don't you just take the responsibility also when you are given a position? அப்ப அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி வந்து ஒரு தேசத்தின் உயிர் மூச்சு என்பது அரசியல் விடுதலை தான். அப்ப நம்முடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் அரசியல் ரீதியாக அவர்கள் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற, அதனாலதான்
நாங்க பார்லமெண்ட்ல நான் சொன்னேன், ரிசர்வேஷன்ங்கிறது, இந்த விமென்ஸ் ரிசர்வேஷன்ங்கிறது நீங்க கொடுத்து நாங்க எடுத்துக்கிற விஷயம் இல்லை. இட் இஸ் அ பர்த் ரைட். இட் இஸ் எங்களுடைய பிறப்பு உரிமை. அது 50% கொடுக்கணும். நாங்க 30%க்கே இவ்வளவு தூரம் போராடி இன்னும் முடியல. பட் 50% கொடுக்கணும். இப்ப இந்த பெண்களுக்கு கான்பிடன்ஸ் எல்லாமே இருக்கு. பெரிய விதமான தடைகளை தாண்டுகின்ற மன வலிமை இருக்கு. ஆனா அந்த இடத்துக்கு அவங்கள நகர்த்திட்டு போறது இருக்கு இல்லைங்களா, அந்த அதிகாரத்துல போய் உட்கார்ந்தாதான் அப்படிங்கிற அந்த அந்த இடத்துல அவங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்தந்த லெவல்ல அந்த பெண்களை சொல்வேன், உங்க லெவல்ல வாங்க, ஒரு சுய உதவி குழுக்கள்ல முதல்ல சேருங்க, அதுக்கு தலைமை பொறுப்பேடுங்க, அப்புறம் ஒரு கவுன்சிலர் ஆவாங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆவாங்க. Then that way you can clearly make a lot of difference from your village, then to the town, and then to the state level. Absolutely true, ma'am. 70 years of independence, இன்னமும் 33% of reservation we are fighting in the parliament. So is there any ray of hope in your point of view? I am a very optimistic person, because pessimism never leads you, it leads you nowhere. But still things, like are not progressing in a way we wish. ஒன்னொன்னுக்கும் நம்ம இன்னமும் சண்டை போட வேண்டியது இருக்கு. இன்னமுமே இவ்வளவு படிச்சு இவ்வளவு அங்க போய் உட்கார்ந்து இன்னும் அந்த பில்ல நம்மளால இத்தனை வருஷ காலமும் கொண்டு வர முடியலங்கிறப்போ we are really ashamed. அப்ப அதுக்கு இந்த பேட்ரியார்கல் மைண்ட் செட் தான், தந்தை மயமான, தந்தை மயப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தினுடைய அந்த பொது புத்தி இருக்குது இல்லைங்களா. இப்ப பெண்கள் ஏன் இந்த இடத்துக்கு வரணும், உங்களுக்கு இன்னும் என்ன சொல்றாங்க, நிறைய ஆண்கள் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க, இனிமே நீங்க ஆண் உரிமையை தான் பேசணும், உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, இனி என்ன இருக்கு உங்களுக்கு, யூ ஹாவ் பீன் adorning in all the spheres of life, in all the walks of life, what more do you need? ஆனா அது அப்படி இல்லை. நான் அப்ப அதான் சொல்வேன், அப்படியா இந்த 33%க்கு நாங்க எவ்வளவு தூரம் இன்னும் போராட வேண்டியது இருக்கு, அதை முடிச்சிட்டு வாங்க, அட்லீஸ்ட் நாங்க பாதி கிணறு தாண்டோம்னாலும். இட்ஸ் ரியலி pathetic. And I hope that at least the present union government does that and let the government introduce that historic bill. Perfect, ma'am. And you have also been writing many publications. Unga literary life every ma'am irukku, and are you missing teaching in college? Yeah, absolutely, because எனக்கு teaching, I always say that it's not a profession for me, it has been and it is a way of life to me. எனக்கு ரொம்ப பிடிச்சு, அதிலும் குறிப்பா ஆங்கில இலக்கியத்தை சொல்லி தந்த அந்த நாட்கள்ங்கிறது, அப்கோர்ஸ் தமிழ் இலக்கியத்துல தமிழ்ல அடிப்படையில ஒரு புரிதலும் மிக பெரிய நேசிப்பும் இருந்தாலும், இன்னொரு இலக்கியத்தை நம்ம படிச்சு அதுல இருக்கிற எல்லா வகையான ஜான்ரேலையும் நமக்கான ஒரு பரிச்சயத்தை ஏற்படுத்திக்கிட்ட பிறகு அந்த பயணம் டீச்சிங் நம்மளும் கத்துக்கிறோம், கற்றுக் கொடுத்து நாம் பெற்றுக்கொள்வதுதான் டீச்சிங். இட்ஸ் நாட் அ ஒன் வே டிராபிக் மாதிரி நீங்க சொல்லவே முடியாது. அவங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்கும். யூ ஃபீல் ஆல்வேஸ் யங் அண்ட் ஃப்ரெஷ். அதனால எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஐ எம் அ தியேட்டர் பர்சன், பேசிக்கலி ஐ எம் அ பெர்ஃபார்மர். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் தமிழ் தியேட்டர்ல தான் நான் ஒரு 4-5 நாடகங்கள் பண்ணியிருக்கிறேன். அப்ப தமிழ் நாடக அரங்குல பங்களிப்பதற்கு என்னுடைய அந்த இலக்கிய பின்புலம் தான் நிறைய உதவி செஞ்சிருக்கு. why I am particularly interested in theaterனா, குறிப்பா பெண்களுக்கு இந்த உடல் குறித்த நிறைய கண்டிஷனிங்லாம் இருக்கும். ஒரு விகாசமான ஒரு வெளிய அந்த நாடகம்ங்கிற அரங்கு தான் திறந்து விடுது. அதுல ஆண் உடல் பெண் உடல்ங்கிற பேதமே கிடையாது. we just transcend the barriers. so இத்தனை விஷயங்களையும் நான் அந்த கல்லூரியில ஒரு ஆசிரியையா இருந்தப்போ மேலும் மேலும் மெருகூற்றி கொள்றதுக்கான I have been honing my skills in all these arenas. அது ஒரு ரொம்ப அழகான ஒரு வசந்த காலமா எனக்கு இருந்தது. I really miss my teaching days. எழுத்துன்னு வர்றப்போ இன்னமும் கவிதை எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். இன்னமும் ரொம்ப என்னுடைய துக்கமோ அதீதமான மகிழ்ச்சியோ ஒரு கவிதையில இறக்கி வைக்கிறப்பதான் கொஞ்சம் அதற்கான ஒரு வடிகால் கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய சிறுகதைகள் 5-6 சிறுகதைகள் ஆனந்த விகடன்ல வந்ததை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கிற முயற்சி நடைபெற்று இருக்கு. அதுவும் போயட்ரி டிரான்ஸ்லேஷனும் இட்ஸ் இன் த பைப்லைன். அப்புறம் ஒரு 2 வருடங்களாக கடைசி தொகுப்பு கவிதை தொகுப்பு 3 வருடங்களுக்கு மேலா இருக்கும். அதுல அந்த எழுதின கவிதை, ஏன்னா நான் கவிதைகளை இது தொகுப்புக்கு இப்படி எழுதணும்னு உட்கார்ந்து எழுத முடியாது. இட்ஸ் அ வெரி பர்சனல் திங்.
யூ ஹாவ் டு பி ரியலி ரெஸ்பாண்டிங் டு தி அவுட்டர் ஃபோர்ஸஸ். ஸோ அப்படி இயல்பா எழுதின கவிதைகளை தொகுத்து ஒரு புத்தகமா கொண்டு வரலாம். இந்த 3 தான் ஆர் இந்த பைப்லைன். Wonderful, ma'am. Actually, இதுக்கு மேல பெரிய இன்ஸ்பிரேஷன் எதிர்பார்க்கவே முடியாது. பிஃபோர் ஆஸ்கிங் யூ யுவர் ஃபியூச்சர் ரோட் மேப், மேம், எங்க கூட ஐ வாண்ட் யூ டு ஷேர் ஒன் இன்சிடென்ட் விச் வாஸ் வெரி கிரிட்டிக்கல். ஒரு டைம் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணி உங்களோட ஆம்பிஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட், பட் ஸ்டில் யூ கேவ் அப் அண்ட் யூ மேனேஜ் போத் வெரி எஃபெக்டிவ்லி. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணுங்க which quickly comes. அது மாதிரி 2-3 இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பெரிய டாட்டர் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஒரு 2007ல வந்து. இட் வாஸ் அ வெரி வெரி கிரிட்டிக்கல் ஆக்சிடென்ட் அண்ட் ஷீ வாஸ் இன் தி ஐசியூ. அப்போ எனக்கு வந்து என்னோட ரிசர்ச்காக ஆஸ்திரேலியா இந்தியா கவுன்சில் வந்து ஒரு ஃபெலோஷிப் கொடுக்குது, ஏஐசின்னு. இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டிஜியஸ் ஃபெலோஷிப் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்காலர்ஸ்க்கு எல்லாமே. அந்த ஃபெலோஷிப்புக்கு ஆனர் பண்றதுக்கு கவுன்சில் அம்பாசிடர் வந்து டெல்லியில தான் அதை கொடுக்குறாரு. அந்த எல்லா ஃபெலோஷிப் அவார்டீஸ் எல்லாத்துக்கும் அவர் கூப்பிட்டு ஹோஸ்டட் அ வெரி ஆனரரி டின்னர் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அவங்க வந்து ஐசியூல இருக்காங்க. பட் திஸ் ஒகேஷன் வந்து நாங்க எல்லாமே அவார்டீஸ் எல்லாமே அங்க போய் அதை வாங்குறது. இட்ஸ் அ வெரி வெரி செரிஷபிள் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் மீ. எனக்கு ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டிசைட். ஏன்னா ஒரு மதரோட ஒரு கில்ட் இருக்கும் வந்து, அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, ஒரு 3 நாள் ஷீஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் எல்லாமே இருந்தாலும் இப்படி விட்டுட்டு நம்ம போக முடியுமா அப்படிங்கிறப்போ என்னுடைய டாட்டர் தான் எனக்கு அதுக்கு ஷீ வித்ஸ்டுட் வித் மீ அண்ட் தென் ஷீ செட், இல்லம்மா ஐம் ஓகே, ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, டேஞ்சர்லாம் தாண்டியாச்சு. திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங், டோன்ட் ஃபீல் எனி கில்ட்டி ஐடியா. ஐ மீன் கில்ட்டினஸ் வந்து உங்களை அப்படியே அமைக்கிடும் வந்து, அதையே கொடுக்காதீங்க, போயிட்டு நல்லா அதை ரிசீவ் பண்ணிட்டு சந்தோஷமா வாங்கன்ட்டு. ஸோ அப்போ வந்து ஷீ ஒன்லி கேவ் தட் இன்சைட் டு மீ. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிலமா வந்தது அப்படிங்கிறதும் வந்து இந்த நம்ம இப்போ இந்த லாஸ்ட் பார்லிமெண்ட் செஷன் வந்து எனக்கு வந்து இந்த கரண்ட் செஷன் வந்து 10th or 11th தான் முடியறதா இருக்கு. மை எல்டர் டாட்டர் வந்து ஹேட் டெலிவரி, அவங்களுக்கு 6th or 7th அவங்களுக்கு அந்த டியூ இருக்கும் அப்படின்னு. நானா கிளம்பி போயிட்டேன். ஐ வாஸ் அட்டெண்டிங் செஷன் 5th வரைக்கும் இருந்தது. பட் 5th வந்து பெயின் வருது அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன், பாப்பா இன்னொரு 4 days தான் இருக்கு, அட்டன் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபுல் செஷன், போன செஷன் ஃபுல்லா எலெக்ஷன் கேம்பெயினிங்காக ஒரு நாள் கூட அட்டன் பண்ணாம மிஸ் பண்ணிட்டோம் வந்து. ஐ ஹாவ் 99% அதுக்கு முன்னால வரைக்கும் பார்லிமெண்ட் அட்டெண்டன்ஸ்ல. பட் அந்த எலெக்ஷன் செஷன்ஸ் கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இருந்துட்டு வரவா என்ன, தட் வாஸ் அ வெரி கிரிட்டிக்கல். அஸ் அ மதர் ஐ வாண்டட் டு பி ஆன் ஹர் சைட். இது வந்து 10th வரைக்கும் செஷன் இருக்கு, 4 days தானே, இருந்துட்டு வந்துடலாமே, ஒரு பெரிய டைலமா இப்படி இருக்கிறப்போ. அண்ட் தென் அப்போ வந்து மதர்லி இன்ஸ்டிக்ட் ஒன்லி ஒன்ஸ். அப்போ அவ சொன்னா, ஒன்னும் இல்லம்மா, நீங்க ஐ கான்ட் ஜஸ்ட் ரஷ் லைக் ஆஃப்டர் ஹர் பெயின் ஸ்டார்டட், அது ஒன்னும் இல்லம்மா நான் பாத்துக்கிறேன். பட் ஐ செட் இல்ல, திஸ் இஸ் த டைம் தட் ஐ ஹேட் டு பி வித் ஹர். ஸோ ஐ கட் ஷார்ட். ஒரு லாஸ்ட் ஒரு 5 days வந்து ஐ வாஸ் ஆப்சென்ட். ஐ செட் ஐ கேன் மேக் இட் நெக்ஸ்ட் டைம். ஏன்னா எனக்கு அட்டெண்டன்ஸ் வந்து எல்லாமே எங்க டிஎம்கே பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து அட்டெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்களுடைய ஃப்ளோர் லீடர் வந்து ஃபாலோ பண்ணுவாரு. பார்ட்டி ஆஃபீஸ்ல ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அங்கேயும் சைன் பண்ணுவோம், இங்கேயும் சைன் பண்ணுவோம், எல்லாத்தையும் எங்களுடைய பார்ட்டி லீடருக்கும் அவர் அனுப்பிச்சு வைப்பாரு. இட்ஸ் வெரி வெரி இது பண்ற, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஒரு இது. அப்போ அதை மிஸ் பண்றமே அப்படிங்கிறப்போ, பட் ஃபைனலி மதர்லி இன்ஸ்டிங்க்ட் ஒன். சம் ஒகேஷன்ஸ் வந்து நீங்க யூ கான்ட். ஸோ இப்படிதான் பேலன்ஸ்டா போயிட்டே இருக்கு. பட் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஃபேப்ரிகேட்டிங் ஒரு ஜெல்லா வந்து ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்கதான் அந்த கான்ஃபிடென்ஸை கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு cry at the shoulders of my 2 daughters. They take the role of my mother and then they console me, illama அப்படின்னு. Sometimes I take the role of their grandmother and then I just take them along with me. So இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். And I do have my own ஒரு period of when I lost my mother, it was the most ஒரு டார்க்கஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். பட் நான் எப்பவுமே எப்படி பார்ப்பேன்னா, ஐ நெவர் வாண்ட் டு ஜம்ப், ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு கோ த்ரூ இட். அப்பதான் அதுக்கு ஒரு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் இருக்கும். அப்ப அப்படி இருக்கா, ஒரு 3 நாள் 4 நாள் உட்கார்ந்து அழறமா அழுவோம். யூ வாண்ட் டு பி யுவர் ஓன் செல்ஃப், நீங்களா உள்ள போய் ப்ராசஸ் பண்ணி வரணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க. ஆனா இந்த லக்ஸுரி கூட நிறைய கிராமப்புற பெண்களுக்கு இருக்காது. துக்கத்தையோ சந்தோஷத்தையோ நம்ம வந்து ஒரு 3 நாள்
இல்ல ஒரு வாரம் ஒரு 10 நாள் எடுத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்காது. நான் அதை தான் உடனே நினைப்பேன். நான் அவங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க முடியுமா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு போய் உழைக்கணும். அட்லீஸ்ட் ஐ டூ ஹேவ் த லக்ஸரி ஆஃப் கோயிங் த்ரூ. அதுக்காக எனக்கு கிடைக்குது. ஸோ ஐ ஹேவ் டு கம் அவுட் ஆஃப் இட். This is how I take inspirations from on and off from various women in my life, and I gather myself and march forward. I'm actually beautiful example கொடுத்தீங்க மேம். ஏன்னா prioritize பண்றது for a woman is very important. So not necessarily நீங்க ஒரு வாட்டியும் work over your family prioritize பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, and not your family over your work every time. So you should be taking the right decision. எந்த டைம்ல எந்த calling important அப்படின்னு prioritize பண்றது தான் I think it's the biggest for a woman. And you have excellently given beautiful 2 examples. And ma'am, now that very heavily we are coming to the closure of this conversation, so just wanted to know your future plans and ma'am, your roadmap for the next couple of years. எனக்கு ரோட் மேப் வந்து என்னோட கான்ஸ்டிடியூவன்சி பீப்புளுக்கு நான் கொடுத்த எலக்டோரல் ப்ராமிசஸ் அட்லீஸ்ட் ஒரு 60% ஆவது நான் நிறைவேற்றேன். எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும், எவ்வளவுதான் நான் அவங்களோட ஒர்க் பண்றேன் இருந்தாலும், ஐ கோ வித் த பிஞ்ச் ஆஃப் salt and guilt in my heart when I go to sleep. ஏன்னா பெருசா ஏன்னா இப்பதான் இங்க பவருக்கு வந்திருக்கோம், இனிமேதான் கொஞ்சம் இனி ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும். ஸோ இந்த வேளச்சேரி ப்ராஜெக்ட், பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், கவுன்சிலிங் சென்டர்ஸ் அண்ட் ஜெண்டர் லேப், சேஃப்டி உமன் ஸ்பேசஸ், என்னோட எம்பி லேட் ஃபண்ட்ல ஃபர்ஸ்ட் இயர் ஃபண்ட்ல நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு கிளாஸ் ரூம், ஒரு இண்டோர் ஸ்டேடியம், சமுதாய நலக்கூடம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது இட் கோஸ் வித்வுட் சேயிங் தட் ஐ எம் டூயிங் இட். அப்பார்ட் ஃப்ரம் தட், நம்ம கொடுத்த எலக்டோரல் ப்ராமிசஸ்ல ஒரு சின்ன முன்னகர்வாவது இருக்கணும். வந்து அதுதான் என்னோட இப்போதைக்குரிய ரோட் மேப். அதை நான் ஒரு ரிசர்ச் பண்ணி இன்டர்ன்ஸை வச்சு எல்லாமே போட்டு ஐ ஹவ் சப்மிட்டட் டு த சிட்டி கார்பரேஷன் கமிஷனர், அண்ட் வி வில் ஹாவ் அ வெட் த்ரூ ஆல்சோ. அதுக்கப்புறம் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு போறதுங்கிறது. ஸோ என்னோட இப்போதைக்கு இருக்கிறதுங்கிறது கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு 50-60% நம்ம மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அந்த அளவுல இந்த 5 years டேர்ம் வந்து கொஞ்சம் திருப்திகரமா இருந்தாலே போதும். இன்னொன்னு, சித்தாலப்பாக்கம்ங்கிற ஒரு வில்லேஜ், எனக்கு 7 பஞ்சாயத்து இருக்கு என்னோட பார்லமெண்டரி கான்ஸ்டிடுவன்சில. சாகிங்கிற நம்முடைய பிரைம் மினிஸ்டரோட திட்டத்துக்கு கீழே அந்த சித்தாலப்பாக்கம் வில்லேஜ் நான் அடாப்ட் பண்ணிருக்கேன். I have adopted it, but I don't have any funds from either from PM or any funds from union government. என்னோட எம்பி லேட் ஃபண்ட்ல இருந்து தான் நான் அதை பண்ண முடியும். ஒரு 50 lakhsல ஒரு வாட்டர் டேங்க், ஐமாஸ் லைட், ஒரு பில்டிங் எல்லாம் கொடுத்துருக்கோம். பட் இனிமே கொஞ்சம் என்ஜிஓஸ் அவங்களெல்லாம் கொஞ்சம் ரோப்பன் பண்ணி அந்த வில்லேஜை ஒரு நல்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு மாடல் வில்லேஜா கொண்டு வரணும். அது ஒரு சின்ன கனவு இருக்கு. இதுதான் கான்ஸ்டிடுவன்சி சம்பந்தமான விஷயங்களை ஒரு முடிந்த அளவுக்கு நிறைவேற்ற முடிஞ்சாலே போதும். I want to sleep without any guilt and peace in my heart. And one public question which repeatedly we get to hear, I just wanted to pose that to you. Please. Central government and state government, same parties are illana for the member of parliament to exhibit their power and their duties. In a way, to an extent, it is true, because see, so many issues in the federalism union government oda and the structure ku nadula. That's why we go on harping on this term federalism. For example, இப்ப நீங்க எடுத்துக்கோங்க, எஜுகேஷனே நீங்க ஸ்டேட் லிஸ்ட்ல இருந்ததுன்னா இந்த நீட்ங்கிற விஷயத்துல எங்க சீஃப் மினிஸ்டர் ரொம்ப அருமையா ஹேண்டில் பண்ணிப்பார். ஸோ சர்டன் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு அது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அமிக்கபிளான ஒரு முடிவு எடுக்க முடியாதனால வெரி வெரி குரூஷியல் திங்ஸ்ல அது அப்படியே ஸ்டாக்னேட் ஆயிருக்கு. நீட் இஸ் an issue on which the fate of thousands and thousands of marginalized students are based on or depending on. ஸோ அந்த மாதிரியான விஷயத்துல நமக்கான ஒரு நம்முடைய ஐடியாலஜியோட ஒத்து போற சமூக நீதி, செக்யூலரிசம், இந்த மாதிரியான விஷயங்களோட ஒத்து போற ஒரு யூனியன் கவர்மெண்ட் இருந்தா I think we could have delivered goods by this time. But as a member of parliament, I always feel that we can always go and make a positive approach. Even our present chief minister also, he is just doing everything. அது ஒரு சட்ட ரீதியாக என்ன வகையில் இதை கொண்டு வரலாம், பிற மாநில முதலமைச்சர்கள்லாம் எப்படி இதுல நம்ம அப்பீல் பண்ணி இந்த ஒரு இஷ்யூக்கு சேர்த்து எடுத்துட்டு வரலாம், இப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட போறதுனால
நானுமே as a member of parliament, I will always try to, I don't want to leave any stones unturned in this. So அப்படி நீங்க விட்டுடவும் முடியாது. வேற கவர்மெண்ட் இருக்கு, அதனால என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு you can't just sit at home lounging. You have to keep on trying and pushing things also. நாங்க நம்புற இந்த விஷயத்த நீங்க செஞ்சு கொடுங்க, எங்களுக்கான இது வேணும்னு. We keep on appealing to them, we keep on writing to them, and that way I hope things might work. That's really very great. Rumba insightful interview with you, ma'am. Thank you so much for your time. As a mark of respect, we are sending you a gift hamper, which is handmade soaps and hair oil, which is done by self-help group women, certified by MSME. So this gift hamper from Orga Fresh will come your way. I hope you will like it, and thank you so much for your time, ma'am. Wishing you a great success, and I just wish ungaloda political career should be the beginning. Don't disappoint us with just one term. So we are looking forward to you to be longer and make a much difference in the society. Thank you so much for your time, and it was really inspiring. Thank you very much. Nandri, Magrichi.